வணக்கம். இப்போ நம்ம ஒரு தோசை மாவு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் 6 வகையான அரிசி சேர்த்துருக்கோம். அது என்னென்ன அரிசின்னு பார்த்துருவோம். காட்டு யானை அரிசி, சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடிய காட்டு யானை அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா அந்த காலத்தில் மன்னர்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்தாங்களாம். கருப்பு கவுனி அரிசி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கோம். இது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற புற்றுநோய் செல்களை கூட அழிக்கக்கூடிய தன்மை அந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. அதையும் சேர்த்துருக்கோம். அப்போ ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அரிசியும் சேர்த்துருக்கோம். அப்புறம் அந்த காலத்தில் மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த அரிசியில் தான் சமைச்சு போடுவாங்களாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதையும் சேர்த்துருக்கோம். அப்புறம் பெண்களுக்கு உகந்ததான பூங்கார் அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளை உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாகும் ரத்தத்தில். அந்த ஹீமோக்ளோபினை அளவை அதிகப்படுத்தக்கூடிய ரத்தசாலி என்ற ஒரு அரிசியும் இதோட சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி 6 வகையான அரிசி இதில் சேர்த்துருக்கோம். இந்த தொலியோடு இருக்கிறதுனால இந்த அரிசி எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. இந்த அரிசியெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதோட கருப்பு உளுந்து, அதையும் நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துருக்கோம். இந்த கருப்பு உளுந்து இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாமே பெண்களுக்கு இப்போ அதிகமாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே இந்த கருப்பு உளுந்து நல்லது. இந்த கருப்பு உளுந்தை இதோட சேர்த்துட்டு, இது ஒரு படி அரிசின்னு சொன்னால் ஒரு காப்படி உளுந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இது உங்களால் செய்ய முடிஞ்சுன்னா நீங்கள் செஞ்சு இந்த தோசை மாவாக ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா எங்களோட நம்பர் கொடுக்குறோம், அது வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நமது ஆரோக்கியம் நமது கையில். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.